மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 6 இறைவார்த்தைகள் 1-6, 16-18. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இல்லையென்றால் உங்கள் விண்ணக தந்தையிடம் இருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டுமென்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்கள் வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரைப் போல இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாயுள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும்போது வெளிவேடக்காரரைப் போல முகவாட்டமாயிருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும்போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது. மாறாக மறைவாயிருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாயுள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். சிந்தனை: உண்மை தன்மை மற்றவர்களை ஈர்க்கும். உண்மையான தாழ்ச்சியுடனும் நற்பண்புகளுடனும் வாழும் ஒருவர் நம்பிக்கையை ஏற்படுத்திக் கொள்கிறார். அதற்கு மாறாக வெளிவேடம், அதாவது உள்ளத்தில் நல்லொழுக்கம் இல்லாமல் வெளிப்புறத்தில் நீதிமான் போல காட்டிக்கொள்வது, கடவுளுக்காக அல்லாமல் மனிதர்களின் பாராட்டை பெற்றுக்கொள்வதற்காக செய்யப்படுவதாகும். இது அவநம்பிக்கையை உருவாக்கி பிறரை விலக்கிவிடுகிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் மனிதர்களின் அங்கீகாரத்தை தேடாமல் தந்தையின் அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ள இயேசு தம் சீடர்களை அழைக்கிறார். உண்மையான தூய்மை மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக செய்யப்படுவது அல்ல, மாறாக மறைவாக செய்யப்படுவதைக் கண்டு கைமாறு அளிக்கும் கடவுளின் மறைவான பிரசன்னத்தில் செய்யப்படுவதாகும். இயேசு தமது மலை போதனையில் 3 சமயச் சடங்குகளை உயர்த்தி பேசுகிறார். அவை தர்மம் செய்வது, செபம் செய்வது, நோன்பு இருப்பது என்பனவாகும். இவ்வாறு சொல்லி உண்மையான நற்செயல்களை வெளிவேடத்தனத்தில் இருந்து பிரித்து காட்டுகிறார். வெளிவேடக்காரர்களான மறைநூல் அறிஞர்கள், பரிசேயர்கள், ஏனைய சமய தலைவர்கள் ஆகியோரும் இந்த புனித செயல்களை கடவுளை விட மனித அங்கீகாரத்தை தேடும் வெறும் செயல்களாக மாற்றிவிட்டார்கள் என்று இயேசு கூறுகின்றார். வெளிவேடக்காரர்கள் தர்மம் செய்யும் போது எக்காலம் ஊதி சொல்லப்படுவது போல, அதாவது பலரும் அறிய வேண்டும் என்பதற்காக பகிரங்கமாக செய்தனர். இதன் மூலம் தங்களை பெருமைப்படுத்தி கொண்டனர். இதற்கு மாறாக தர்மம் எவ்வாறு செய்யப்பட வேண்டும் என்பதை இயேசு கற்பிக்கின்றார். நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்கள் வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும்.
அப்போது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும். மறைவாயுள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். தர்மம் என்பது மனித புகழை தேடாமலும் தன்னைத்தானே பெருமைப்படுத்தி கொள்ளாமலும் முற்றிலும் தூய உள்ளத்தோடு கடவுளின் மாட்சிக்காக மட்டுமே செய்யப்பட வேண்டும். அவ்வாறே வெளிவேடக்காரர்கள் செபிக்கும் போது மற்றவர்கள் தங்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக ஆலயங்களிலும் தெருமுனைகளிலும் செபிப்பார்கள். அவர்களின் நோக்கம் கடவுளுடன் உறவு கொள்வதாக இல்லை, மாறாக பொதுமக்களின் பாராட்டை பெறுவதாகவே இருந்தது. இது உண்மையான செபமே அல்ல, தன்னை வெளிக்காட்டும் ஒரு செயலாகும். இதற்கு மாறாக உண்மையான செபம் உள்ளறையில் இருந்து செய்யப்பட வேண்டும் என்று இயேசு கற்பிக்கின்றார். அங்கு ஒருவர் தந்தையுடன் செபிக்கிறார். மற்றவர்களால் இது பார்க்கப்படுவதில்லை. இது கடவுளுடன் உண்மையான நெருக்கமான உறவுக்கு இட்டு செல்லும். இறுதியாக வெளிவேடக்காரர்களின் நோன்பை பற்றி இயேசு பேசுகிறார். மற்றவர்கள் தங்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக வாடிய முகத்தோடு இருப்பதையும் தங்கள் வெளித்தோற்றத்தை கவனியாமல் விடுவதையும் இயேசு சுட்டி காட்டுகிறார். அவர்களின் நோன்பு கடவுளுக்கான தியாகம் அல்ல, மாறாக மனிதர்களின் பாராட்டை பெறுவதற்கான ஒரு செயலாகும். ஆனால் உண்மையான நோன்பு மறைவில் செய்யப்பட வேண்டும். ஒழுங்கீனமான ஒருவர் தனது இச்சைகளை கட்டுப்படுத்துவதற்கும் தன்னடக்கத்தினால் ஒரு தாழ்மையான தியாகத்தை கடவுளுக்கு ஒப்பு கொடுப்பதற்குமாக செய்யப்பட வேண்டும் என்று இயேசு கற்பிக்கின்றார். இந்த 3 பக்தி செயற்பாடுகளையும் வெளிவேடக்காரர்கள் அணுகும்போது நிலையற்ற பலன்களையே தரும் என்று இயேசு வலியுறுத்துகின்றார். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்கிறார் இயேசு. அத்தகைய கைமாறு அவர்களின் வெளி தோற்றத்தால் கவரப்பட்டவர்களின் பாராட்டு மட்டுமே. அதில் உள்ளீடு எதுவும் இராது, நிலையற்றது. கடவுளுக்கு முன்பாக அது எதையும் கொண்டிருக்காது. ஆக தாழ்மையான உண்மையான தர்மம், செபம், நோன்பு மட்டுமே நிலையான பலனை தரவல்லது, அவருடைய அரசின் பிள்ளைகளாக ஆக்கவல்லது. உண்மையான ஆன்மீக பயிற்சிகளை இன்று சிந்திப்போம். கடவுள் மட்டுமே எங்களது செயல்களை பார்ப்பதில் எங்களுக்கு திருப்தி உண்டாகிறதா, அல்லது மனிதர்கள் பார்க்க வேண்டும் என்பதில் எமக்கு நாட்டம் உள்ளதா? செபம். ஆண்டவரே, எமது எண்ணங்களை தூய்மைப்படுத்தி உண்மையான பக்தியுடன் செயலாற்ற அருள் தாரும். ஆமென்.